வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இந்த கார்த்திகை தீபத்துக்கு ஒரு அருமையான அவல் பொரி உருண்டை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதே டைமில் எல்லாருக்கும் பிடிச்ச பூர்ண கொழுக்கட்டை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இதை தொடர்ந்து சக்கரை பொங்கல். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்த்தலாமா? அவல் பொரி 4 கப்பு, பாவெல்லம் 1/2 கப்பு, சுக்கு பவுடர் 1/4 டீஸ்பூன், ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன், நெய் 1 டீஸ்பூன். இதாங்க பொரி உருண்டைக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, இந்த பொரி உருண்டைக்கு நம்மக்கிட்ட இருக்க இந்த வெள்ளத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ண போகிறோம். அதாவது உங்களுக்கு 1 கம்பி போதும் 2 கம்பி போதும் அந்த மாதிரி கஷ்டப்படுற வெள்ளம் எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நான் சொன்ன குவான்டிட்டி வெள்ளத்துக்கு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இந்த வெள்ளத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு மண் இருக்கா செக் பண்ணிக்கோங்க. அப்படி மண் இருக்குன்னா நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் நீங்கள் போகலாம். அதே டைமில் இந்த வெள்ளம் கடையில் கேட்டு வாங்கும்போது பாவு வெள்ளம் சொல்லி கேட்டு வாங்குங்க, அதான் நல்லாயிருக்கும். இந்த வெள்ளத்தை குக் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா கெட்டியாக வரும். கலர் பார்த்தீங்கன்னா கேரமல் கலர் வந்திருக்கும். அந்த ஸ்டேஜ் வந்த பிறகு ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு சுக்கு பவுடர், இந்த ரெண்டுத்தையும் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா கெட்டியாக சேர்ந்து வரும். நீங்கள் கரண்டியில் மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கெட்டியான ஒரு டெக்ஸ்சர் வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணுறேங்க. இதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த அவல் பொரி இந்த பொரியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ண உடனே ரவுண்டாக உருண்டை பிடிக்க வேண்டியது தான். அதே டைமில் சூடு ஆறின பிறகு நீங்கள் பிடிக்கக்கூடாது. அப்படி பிடிச்சின்னா உங்களுக்கு சரியாக வராது. அதனால் உடனே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிட்டு எப்படி உருண்டை பிடிக்குதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அதே டைமில் இனிப்பு தன்மையை செக் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன குவான்டிட்டி கரெக்டாக இருக்கும். சில பேருக்கு இனிப்பு கொஞ்சம் கூட இருந்ததுன்னா அந்த டைமில் 10% கம்மி பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுல்ல, இதுக்கப்புறம் இந்த நெய் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். நெய் 1 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். எதுக்காக யூஸ் பண்ணிட்டுன்னா அந்த வாசனை நல்லா வரும். இந்த நெய்யை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு இந்த உருண்டையை அப்படியே கையில் எடுங்க. கொஞ்சம் சூடாக தான் இருக்கும், ஆனால் சூடோட பிடிச்சதான் உங்களுக்கு அழகாக ரவுண்டாக வரும். இந்த டைமில் கையில் ஒட்டாமல் வரணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, என் கை சுடுது, கொஞ்சம் உருண்டை பிடிக்கிறது கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் அரிசி மாவு எடுத்துக்கங்க. அரிசி மாவு கையில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பொரி உருண்டை எடுத்து நீங்கள் ரவுண்டாக பிடிக்கலாம். அப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு சூடோட தன்மை தெரியாது. அதனால தான் அரிசி மாவு யூஸ் பண்ணு சொல்கிறேன். ஒட்டாமல் வரனா கையில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உருண்டை பிடிக்க ஆரம்பிங்க. சூடாக இருக்குன்னா அரிசி மாவு யூஸ் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நெய் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அரிசி மாவு எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னு. இன்றைக்கி இந்த கார்த்திகை தீபத்துக்கு ஒரு அருமையான பொரி உருண்டை எப்படி பண்ணுறது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதுவும் அவல் பொரி உருண்டை ரொம்ப விசேஷம் கார்த்திகை தீபத்துக்கு. இதை தொடர்ந்து பூர்ண கொழுக்கட்டை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். கொழுக்கட்டை மாவு 300 கிராம், திருவிய தேங்காய் 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன், வெல்லம் தேவையான அளவு, வேர்க்கடலை 4 டேபிள் ஸ்பூன், கருப்பு எள்ளு 1 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் 1/2 டீஸ்பூன், உப்பு சிறிதளவு, நெய் 2 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த இனிப்பு கொழுக்கட்டைக்கு நம்ம பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம். அதனால் நம்மக்கிட்ட இருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் இந்த பவுலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கருப்பு எள்ளு யூஸ் பண்ணுறோம். கருப்பு எள்ளு சில பேர் வறுத்து யூஸ் பண்ணுவாங்க. என்னோடய சஜஷன் நீங்கள் வறுக்காமல் அப்படியே போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த வாசனை நல்லா வரும். இதுக்கு பிறகு வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை யூஸ் பண்ணக்கூடாது. வறுத்த வேர்க்கடலை, அதே டைமில் தோல் எடுத்து வேர்க்கடலை இருக்கணும். இதுக்கப்புறம் ஏலக்காய் பவுடர் வாசனைக்காக போட்டிருக்கேன். சிறிதளவு உப்பு, நெய் போட்டிருக்கோம். இந்த நெய் எதுக்காகனா வாசனை, அதுக்கப்புறம் ஒரு இன்க்ரீடியன்ஸும் இன்னொரு இன்க்ரீடியன்ஸும் மிக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த நெய்யும் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே டைமில் திருவின தேங்காய் கொஞ்சம் லைட்டாக மிக்சியில் பிளெண்ட் பண்ணினா உங்களுக்கு இந்த மாதிரி பொடி பொடியாக நல்லா வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு பிறகு இந்த வெல்லத்தை போட்டிருக்கோம். இந்த வெல்லம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு இதை நல்லா பிளெண்ட் பண்ணுறோம். அதே டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்க ஆரம்பிங்க. ஏன் கேட்டிங்கன்னா வேர்க்கடலை, வெல்லம், தேங்காய் அரையும் போது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், அரையாது சரியா. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்கும் போது நல்லாயிருக்கும். வேணால் ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்து அப்பப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரைச்சிங்கன்னா ஓரளவுக்கு கெட்டியாக வந்துடும்.
கெட்டியாக வரதுக்காக சில பேர் தண்ணி ஆட் பண்ணாமல் கேட்பாங்க. அப்படிலாம் எதுவுமே வேண்டாம். வேர்க்கடலையை அரைக்கும் போது கொஞ்சம் எண்ணெய் வர ஆரம்பிக்கும். அதனால தான் கெட்டியான ஒரு டெக்ஸ்சர் வருது. ஸோ இப்போது எப்படி ஸ்டஃபிங் ரெடி பண்ணிட்டு தெரிஞ்சிச்சில்ல. இதுக்கப்புறம் மாவு குக் பண்ண போகிறோம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், 1க்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அதில் கொஞ்சம் நெய், உப்பு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் கொழுக்கட்டை மாவு போட்டு நல்லா குக் பண்ணுறோம். திருப்பியும் சொல்கிறேன், மீடியமான ஃப்ளேம் வச்சு நீங்கள் குக் பண்ணணும். குறைஞ்சபட்சம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும் இந்த கொழுக்கட்டை மாவு வேகிறதுக்கு. குக் பண்ணி முடித்த பிறகு ஒரு மூடி போட்டுருங்க. ட்ரை ஆகக்கூடாது. ட்ரை ஆனால் நீங்கள் ரவுண்டாக பிடிச்சி உள்ளே ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி கெட்டியாக வந்திருக்கும். இதுக்கப்புறம் இந்த மாதிரி மோல்டு கடையில் கிடச்சுன்னா நீங்கள் கடையில் வாங்கிக்கலாம். இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 10லேருந்து 15 ரூபா இருக்கும். நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ இந்த மோல்டில் கொஞ்சமாக ஆயில் அப்படின்னா கீ யூஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த கொழுக்கட்டை மாவை 2 சைட்லையும் வச்சுட்டு உள்ளே ஸ்டஃபிங் வச்சு நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அதே டைமில் நடுப்பகுதி நல்ல பள்ளமாக இருக்கணும். அப்போ தான் அந்த ஸ்டஃபிங் உள்ளே இருக்கும். சில பேர் மாவு நிறைய வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டஃபிங் கம்மியாக இருந்ததுன்னா சாப்பிடும்போது நல்லா இருக்காது, வெறும் மாவாக இருக்கும். அதனால தான் நடுப்பகுதி பள்ளமாக இருக்கணும். திருப்பியும் சொல்கிறேன், நல்லா ப்ரெஸ் பண்ணினா அந்த ஷேப் கரெக்டாக வரும். எக்ஸஸாக இருக்க மாவெல்லாம் வெளியே வந்துடும். இந்த மாதிரி எடுத்து நீங்கள் வீட்டில் ஒரு டிசைன் பண்ணி நீங்கள் கொடுத்தாலும் ரொம்ப ஹாப்பியாக வீட்டில் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. பார்க்கும்போது அம்மா சூப்பராக பண்ணியிருக்காங்களே, நம்ம வீட்டில் இந்த கொழுக்கட்டை எதுவும் வீட்டில் ட்ரை பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்ப்பாங்க. அதே டைமில் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. நான் இன்னொரு ரொட்டியும் பண்ணி காமிக்கிறேன். பர்டிகுலராக இந்த மாதிரி பண்ணும்போது நடுப்பகுதி பள்ளமாக இருக்கணும். அதுக்கு பிறகு திருப்பி ஸ்டஃபிங் வச்சு க்ளோஸ் பண்ணுறீங்க. சிம்பிள் தான். ஒரு 2 முன்னாடி வீட்டில் பழகிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கொழுக்கட்டை மோல்டு இருக்குல்ல, நிறைய ஷேப்பில் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி எனக்கு வேண்டாம், எனக்கு கொழுக்கட்டை டேஸ்ட்டாக இருந்தால் மட்டும் போதும், நீங்கள் நார்மலாக வீட்டில் பிடிக்கிற ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த ரவுண்ட் ஷேப்பை காமிக்கிறேன். மாவு நீங்கள் இந்த மாதிரி ரவுண்டாக எடுத்த பிறகு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மளோட பெரிய விரல் இருக்குல்ல, அந்த பெரிய விரலை நடுப்பகுதியிலேருந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே வரணும். குக் பண்ண மாவு உடைய ஆரம்பிக்கும். இதே பச்சை மாவை நீங்கள் தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் உடையாது. ஆனால் குக் பண்ண மாவு ரொம்ப அதிகமாக ப்ரெஸ் பண்ணால் உடைய ஆரம்பிக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விரலை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நடுவில் ஸ்டஃபிங் வச்சு நீங்கள் அப்படியே பொறுமையாக மடிக்க ஆரம்பிங்க. இந்த மாதிரி ரஃப்பாக மடித்த பிறகு ரவுண்டாக பிடிக்கிறோம். எடுத்த உடனே உருட்ட வேண்டாம். இந்த மாதிரி ரஃப்பாக கையில் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் உருட்ட ஆரம்பிங்க. ஒரு ரவுண்டான ஷேப்பில் வந்துடும். இதை அப்படியே நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். ஸ்டீமர் எப்போவுமே கொழுக்கட்டை வீட்டில் பண்ணும்போது நல்லா தண்ணி சூடாக இருக்கணும். இதுக்கு பிறகு ஒரு துணி போடுங்க. வீட்டில் யூஸ் பண்ணும்போது துணினா சில பேர் கலர் துணி போடுறாங்க. கலர் துணி யூஸ் பண்ணுறது வெள்ளை துணி மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைனா இந்த மாதிரி வாழையில யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் 1 by 1 ப்ளேஸ் பண்ணி நம்ம ஸ்டீம் பண்ணுறோம். இப்போ இந்த இனிப்பு கொழுக்கட்டை ஸ்டீம் பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 8 நிமிஷம் டைம் எடுக்கும். அதுக்கு பிறகு எடுத்து சேவ் பண்ணால் ஒரு சூப்பரான இனிப்பு கொழுக்கட்டை ரெடி. இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த இனிப்பு கொழுக்கட்டை, இந்த தேங்காய், வேர்க்கடலை, எல்லாம் போட்டு எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். இதை தொடர்ந்து சக்கரை பொங்கல். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? சக்கரை பொங்கல் தேவையான பொருட்கள்: பச்சரிசி 1 கப்பு, பாசிப்பருப்பு 4 டேபிள் ஸ்பூன், வெல்லம் 2 கப்பு, தேங்காய் 2 பத்தை, முந்திரி பருப்பு தேவையான அளவு, காய்ந்த திராட்சை தேவையான அளவு, நெய் 6லேருந்து 7 டேபிள் ஸ்பூன், சால்ட் சிறிதளவு. இதாங்க இந்த சக்கரை பொங்கலுக்கு தேவையான பொருட்கள். இந்த சக்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நல்ல குவாலிட்டி பச்சரிசி. இந்த பச்சரிசியில் பாசிப்பருப்பும் போட்டிருக்கேன்.
பருப்பு அதிகமான குவான்டிட்டி வேண்டாம். அதிகமான பருப்பு இருந்தால் உங்களுக்கு டேஸ்ட் வந்து அதாவது அந்த இனிப்பு தன்மை கம்மியாக தெரியும். அதனால் நான் சொன்ன குவான்டிட்டிக்கு பாசிப்பருப்பு போட்டுருங்க. இதுக்கு பிறகு தண்ணியில் ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கோம். ஊற வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக வந்திருக்கும். எதுக்காக நல்லா ஊறணும் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா காரணம் இருக்குது. அப்போ தான் குக்கரில் போட்டு வேக வைக்கும் போது கரெக்டான டெக்ஸ்சர் கெட்டியான பக்குவம் கிடைக்கும். அதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பிறகு தண்ணியோட அளவு என்ன கேட்டிங்கன்னா எந்த கப்பில் பாசிப்பருப்பும் பச்சரிசும் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கீங்களோ அதே கப்பில் 1க்கு 2.5 அதிகமான தண்ணி இருந்தாலும் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா ரைஸ் வந்து ரொம்ப குழஞ்சி போயிடும். ரொம்ப குழஞ்சாலும் நல்லா இருக்காது. அதே டைமில் அந்த அரிசி நல்லா வேகலைன்னா நல்லா இருக்காது. அதனால தான் கரெக்டான மெஷர்மெண்ட்டு 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இதுக்கு பிறகு குக்கரில் போட்டிருக்கேன். குக்கரில் போட்டு மூடி போட்டு கரெக்டாக செட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வீட்டில் விசில் வச்சு யூஸ் பண்ணும்போது 3 விசில் விட்டால் போதும். இப்போ பார்த்தீங்களா இந்த சாதமும் பருப்பும் நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றுறேன். எதுக்காக இந்த இடத்துல ஓப்பன் பண்ண உடனே 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றுறதுக்குன்னா காரணம் இருக்குது. அப்போ தான் அந்த சாதமும் பருப்பும் கரெக்டாக மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டான கெட்டியான ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். நீங்கள் நார்மலாக அரிசியும் பருப்பும் நெய் ஊற்றாமல் மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கெட்டியாக இருக்கும். ஆனால் அந்த ஒரு ஸ்மூத்னஸ் கொடுக்காது. அதனால தான் அரிசி வெந்த உடனே கொஞ்சம் நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு பிறகு வெல்லம். நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக எடுத்துக்கோங்க. இந்த வெல்லத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறோம். அதிகமான தண்ணி வேண்டாம். அதிகபட்சம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றினா மட்டுமே போதும். எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம் கேட்டோன்னா வெல்லத்தில் மண் இருக்கணும்ல, அந்த மண்ணை நல்லா ஸ்டெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வெள்ளை சிறப்பு எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். அதனால தான் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வடிகட்டி ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம். நீங்கள் டேரெக்டாக உடச்சி போடலாம். நம்பி நீங்கள் ஒரு வெள்ளம் நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் நீங்கள் பொடிசாக கட் பண்ணி போட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அப்படி பண்ணுவோம் இன்னும் கொஞ்சம் நல்லா டெக்ஸ்சர் வரும். ஆனால் இன்றைக்கி வர வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்துலேயும் மண் இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்கிறேன். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி கையில் எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கும். அந்த டைமில் ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த வெள்ளை தண்ணி இதில் ஊற்றுறோம். வெள்ளம் தண்ணி அதிகமாக இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு கெட்டியாக கரைச்சி எடுத்துருங்க. இதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு கொஞ்சமாக உப்பு போட்டால் தான் அந்த இனிப்பு தன்மை தெரியும். அதனால் நிறைய ரெசிப்பியில் உங்களுக்கு உப்பு எதுக்காக யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதுலேயும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பிறகு வாசனைக்காக ஏலக்காய் பவுடர் போட்டிருக்கேன். நெய் தாராளமாக ஊற்றிருக்கேன். இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். என்னடா தாராளமாக நெய் ஊற்றுன்னு சொல்லிட்டு யோசிக்க வேண்டாம். ஆனால் இந்த மாதிரி சக்கரை பொங்கல் ரெசிபிலாம் பண்ணும்போது நெய் அதிகமாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் நல்லா ஸ்மூத்தான டெக்ஸ்சர் கொடுக்கும். சக்கரை பொங்கல் கம்ப்ளீட் பண்ணி முடித்த பிறகு கரண்டியில் எடுத்து அப்படி போட்டுன்னா அப்படியே விழணும். அதுதான் ப்ராப்பரான டெக்ஸ்சர். அதுக்காக தான் இந்த நெய் அந்தளவுக்கு நல்லா யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், அந்த வெல்லம் தண்ணிலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் ஹை ஃப்ளேம் வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் பருப்பு, சாதம், இந்த வெல்லம் எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகும். 5 நிமிஷத்தில் ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா விடலாம். ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிருக்கா. இதுக்கப்புறம் தாளிப்பு. இந்த தாளிப்பையும் திருப்பி நெய் யூஸ் பண்ணுறேன். என்னடா எல்லா இடத்துலையும் நெய் யூஸ் பண்ண சொல்லி யோசிக்க வேண்டாம். உங்களுக்கு சில பேர் சக்கரை பொங்கல் பண்ணும்போது பண்ண ஒரு 1/2 மணி நேரத்துலேயே 1 மணி நேரத்துலேயே உங்களுக்கு கெட்டியாகிடுது, சக்கரை பொங்கல் சாப்பிட்ற ஃபீலே இருக்குன்னு கூட சொல்கிறாங்கல்ல. அதுக்கு என்ன காரணம், எந்த அளவுக்கு நெய் அதிகமாக இருக்கோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக ரொம்ப அதிகமாக நெய்யும் யூஸ் பண்ணோன்னா நான் சொன்ன மெஷர்மெண்ட்டு கரெக்டாக இருக்கும். இந்த நெய்யில் தேங்காவை நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். தேங்காய் கொஞ்சம் லைட்டாக கலர் வந்த பிறகு அதுக்கு பிறகு முந்திரி போடுங்க. ஏங்கிட்டனா தேங்காய் வறுக்கிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு தேங்காய் வறுத்துட்டு முந்திரி பருப்பு போட்டிருக்கோம். முந்திரி பருப்பு கொஞ்சம் கலர் வர டைமில் இந்த காஞ்ச திராட்சை, இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே எடுத்து போய்ட்டு அந்த சக்கரை பொங்கலை கொட்டுங்க. கொட்டி அப்படி மெதுவாக அப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். அடாடா, மறக்கவே மாட்டேங்க. அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த சக்கரை பொங்கலோட டெக்ஸ்சர் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வாழை இலையில் இந்த சக்கரை பொங்கல் எடுத்து போடுறேன். இப்படி எடுத்து போட்டிங்கன்னா அந்த கரண்டிலேருந்து அப்படியே விழணும். இதுதான் கரெக்டான டெக்ஸ்சர். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும்.
பண்ணுங்கள்.